இந்த நோன்பு நாள்ல கூட நம்ம எப்படி நோன்பு இருந்தீங்களா? திடீர்னு ஒரு பர்ச்சேஸ், வெளியூர் கிளம்பணும் வைங்கள, பர்ச்சேஸ்க்கு ஏதாவது கிளம்பிட்டோம், அல்லது நோன்பு சஃபர்ல உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்கலாம். நம்மளுங்க முன்னாடி எல்லாம் ட்ரெஸ் வாங்க கூடாது பாய், அதெல்லாம் ஒன்றும் புதுசா வராது பாய், புது நிறைய வாங்கி வச்சோம் வைங்களேன், அதான் புது ஸ்டைல்லாம் கிடைக்காது, நவீனமா வந்திருக்கலாம் நமக்கு கிடைக்காது. அதனால 20 நோம்புக்கு மேல 25 நோம்புக்கு மேல போனாதான் எல்லாம் புது புது டிசைனா கிடைக்குன்ட்டு பர்ச்சேஸ் நம்ம மக்கள் கிளம்பும் பாருங்க. போத்தீஸ்லயும் சரவணாலையும் அந்த கடையில இந்த கடையில வண்ணாரப்பேட்டிலையும் ராயபுரத்துலயும் சுத்தர மக்கள் நம்ம மக்கள் தான். அதுல நம்மளே கண்கூட போய் பாக்குறோம். அவன் நோம்பு துறக்கிறதுக்கு முஸ்லிமும் நோம்பு வந்தாங்கன்னா, நோம்பாளிக்கு வந்தாங்கன்னா அவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான். நம்மால என்ன பண்ணுவோம் தெரியுமா? நோம்பு வைக்கலாம் அன்னைக்கு ஏலாதுங்க, 2 3 நாள் நோம்பு விட்டுருவோம், நோம்பு விட்டுட்டு போயிருவாங்க. அது நோம்பு எதுக்கு விடுறாங்க? ஏதாவது காரண காரியத்தோட அல்லாஹ் நமக்கு சொன்னது மாதிரி நோயாளியா இருந்தா சஃபராலியா இருந்தா நம்ம நோம்பு விடுறது சான்ஸ் இருக்கு. எதுக்கு? இவங்க துணி எடுக்கிறதுக்காக வேண்டி, நகை எடுக்கிறதுக்காக வேண்டி, மேக்கப் பொருள் வாங்குறதுக்காக வேண்டி நம்ம நோம்பை விட்டுட்டு சுத்தி ஒலா வராங்க. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்படி எல்லாம் நம்ம அசால்ட்டான முறையில ரமலானை அடைந்து நம்ம தேவையில முன்னாடியே வாங்கி வச்சா கெட்டு போற பொருளாது, துணி முன்னாடியே வாங்கி வச்சா வேணான்னு சொல்லுதா? இருக்கிறதுல சிறந்த ஆடை நம்ம எல்லாம் போடுறது, உண்மையிலே சொல்றோம், அல்லாஹுக்கு கோடான கோட நன்றி சொல்றோம். நம்ம போடுற ஆடை என்பது ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் ஆடைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்த ஆடைகளை சிந்தித்து பார்த்தால் ஒரே ஆடை அப்படி தூக்கி அப்படி சுத்திக்கிறோம். ஒரு வேஷ்டி தான், ஒரு சாரம் தான், ஒரே ஒரு போர்வை தான், அப்படி தூக்கி அப்படி மேல மாட்டிக்கிட்டா முடிஞ்சு போச்சு, அதுதான் ட்ரெஸ்.